டெஸ்ட் 13ல வரக்கூடிய கேள்விகள் டைட்டில இன்ஸ்ட்ரக்ஷனோட மேட்ச் பண்ற மாதிரி அல்ல டைட்டில டாபிக்கோட மேட்ச் பண்ற மாதிரி கூடுதலா இந்த கேள்வி இலகுவான கேள்வி. ரைட்டிங் பார்ட் முடிச்ச கையோட நான் அந்த ஓர்டரை சொல்றேன். ரைட்டிங் பார்ட் அதாவது எஸ்ஏ பார் சார்ட் பை சார்ட் எழுதின பிறகு நீங்கள் யூ கேன் சூஸ் திஸ் கொஷன் டு இது வந்து கொஞ்சம் என்ன செய்ய வேண்டாம் மினக்கடு. இது கொஞ்சம் கொஞ்சம் மினக்கடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதால நாங்கள் என்ன செய்யலாம்டா இந்த கேள்வி எடுத்து செய்யலாம். ரைட்டிங் பார்ட் முடிஞ்சவொடனே இந்த கேள்வி டிரெக்டாக செய்யலாம். இதுக்குரிய சில டெக்னிக்களை சொல்கிறேன், நீங்கள் எழுதிக் கொள்ளுங்க. ம், நான் ஒரு ஷேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் இந்த டெஸ்ட் 13 செய்ய போகிறோம். Read the instruction carefully is a as usual thing. முதலே வாசிக்கிறது. Read the instruction carefully. Read the statements in the table first. அதாவது டேபிள் என்ற ஒரு விஷயத்தை தந்திருப்பான். தரேக்கில் நீங்கள் டேபிளில் இருக்கிற விஷயத்தை எழுதுவீங்க, வாசிப்பீங்க. Interest of the readers, right? As underline some keywords in each statement with a pencil. Another, read the first part of the text twice and check whether it has any similar words or meaning found in the statement. Either write the correct letter of the text against the statement. Continue to finish the task. Double check your answers to ensure they make sense. சரியா? அப்போ சில நேரம் இப்போ பாஸ் பேப்பரில் வந்த கேள்விகள் பெரும்பாலும் கன்ஃபியூஸ் பண்ணுறது இல்லை. கொஞ்சம் மாடல் பேப்பர்ஸில் வர கேள்விகள் சில நேரம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, ஒரே மாதிரி இருக்கும். சரி, அப்படியான சில விஷயங்கள் இருக்கு. இந்த விட தான் இதுக்கு வரும். இந்த மாதிரி இந்த கீவேர்ட்ஸ் வந்து சிமிலராக இருக்கும். அது மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ் இந்த கேள்வியில். மற்றபடி நீங்கள் திரும்ப இருக்க வாசிச்சிங்கன்னா சரியா இருக்கும். 10 நிமிஷம் எடுக்கலாம் இந்த கேள்விக்கு நீங்கள் வாசிக்கிறதுக்கு. 15 நிமிஷம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் 5 மார்க்ஸ் தான் இந்த கேள்விக்கு. அப்போ நீங்கள் டெஸ்ட் 13 கன பேர் செய்யாமல் மிஸ் பண்ணுறீங்க, சில பேர் பக்கத்தில் இருக்கிறாக்களை பார்த்துன்னு செய்கிறீங்க. ஸோ கொஞ்சம் மினக்கற தன்மைகள் வந்து பிள்ளைகள மத்தியில் குறைவு. இப்போ வாசிக்கிறது மற்றது ஒரு பெரிய லெந்தியான விஷயத்தை எழுதுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. எங்களை டெக்னாலஜி கூடினபடியாக நாங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சு போட்டு இருந்துருவோம். அது யூஸ்லெஸ்ஸாகவே போகும். எக்ஸாம் முடியும் வரைக்கும் அதை திரும்பி பார்க்கவே மாட்டேன். அதுதான் ட்ருத். அது அப்படி ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. அதை நாங்கள் திரும்ப பார்க்கவே மாட்டோம். நீங்கள் எழுதுங்க, இல்லாட்டி கேட்டுருங்க, இல்லாட்டி பெரிய யோசனையில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோனுங்கிற அதால ஒரு யோசனை. ரைட், ஓகே. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் வச்சுக்கொண்டு அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இப்படியும் ஐடியாஸ் இருக்கு டெஸ்ட் 13. ட்ரை டு ரீட் த passage, ஃபைண்ட் அவுட் த கீவேர்ட்ஸ், ரீட் த டிஸ்கிரிப்ஷன் கேர்ஃபுல்லி, டூ த ஈஸி ஒன்ஸ். ஈஸியாக மேட்ச் பண்ணக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணலாம். யூஸ் த ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி, ரைட்? ரீடிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி வந்திருக்கோம், ரைட்? Keywords to identify the difficult ones. Try to get 2 or more marks. சரியா? இதுல 0 மார்க்ஸ் எடுக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருக்கும்.
ஸோ ஒரு மார்க்கிங் க்ரைட்டீரியா பற்றி நான் ஏற்கனவே என்னட்ட படித்து கொண்டிருக்கிற ஆக்களுக்கு அது தெரியும். புதுசாக வந்த ஆக்களுக்காக ஒரு சின்ன ஐடியாவை நான் ஷேர் பண்ணி கொண்டு தொடர்ந்து கேள்விக்கு வராங்க. நான் ஏற்கனவே இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த டெக்னிக் 13-3 டெக்னிக் நீங்கள் எந்த கேட்டகரியில் இப்போ இருக்கிறீங்க? 13 கேள்வி இருக்குது. அதுக்கு சாதாரணமாக 13 கேள்விக்கு 2 மார்க்ஸும் 3 கேள்வி ஏதாவது ரைட்டிங் பார்ட் எடுங்க. 3 கேள்விக்கு 3 மார்க்ஸ். அது எங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற நோட் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங் அல்லது ஷார்ட் பேராகிராஃப் ரைட்டிங்காகவும் இருக்கலாம். செகண்ட் பார்ட்டில் இருக்கிற வார் சார்ட், பை சார்ட், மற்றது எஸ்ஏ ரைட்டிங்காகவும் இருக்கலாம். அதுக்கு 3 மார்க்ஸ் சூஸ் பண்ணினா நார்மலாக டபிள்யூவில் இருக்கிற பிள்ளை, சரியா, டபிள்யூவில் இருக்கிற பிள்ளை என்ன செய்யுமெண்டா எங்களுக்கு எஸ் எடுக்கு, சரியா, டபிள்யூவில் இருக்கிற பிள்ளை எஸ் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. 26-9 35, சரியா, 35 மார்க்ஸை எடுக்கும். அப்போ எங்களோட நோக்கம் என்னென்னா ஒரு பிள்ளையையும் டபிள்யூ எடுக்காம பண்ணுறோம். இப்போ நார்மலாக எஸ்ஸில் இப்போ உதாரணமாக டபிள்யூ லெவலில் இருக்கிற பிள்ளையை எஸ் எடுக்க வைக்கிறதுக்கு நான் கொடுக்குற ஐடியா வந்து இதுதான். 26 மார்க்ஸை 13 களிலேயும் 3 மார்க்ஸை 9 மார்க்ஸை 3 களிலேயும் நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இதில் முக்கியமான கண்டிஷன் எந்த ஒரு கேள்விக்கும் 0 எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இன்னொரு கேள்வியில் மார்க்ஸ் எடுத்துருக்க வேணும் நீங்கள். அப்போ அது முக்கியமானது. நான் நினைக்கிறேன் இதில் ஒரு டபிள்யூ லெவலில் இருக்க மாட்டீங்களான்ட்டு, அவைக்கு இது தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் எஸ் லெவலில் இருப்பீங்களா இருந்தால் ஒரு 35 இருந்து 50 மார்க்ஸுக்குள்ள தான் வருது உங்களுக்கு. 50 தாண்டையில் 49 அந்த ரேஞ்செலாம் நிற்கிறீங்க. டவேல் கட்டாயம் சி எடுத்தே ஆகணும். 49, 48, இவன் 40 மார்க்ஸ் தான் எனக்கு சார் போன டேர்ம் எக்ஸாமில் வந்தது. அவையில் வந்து கட்டாயம் என்ன செய்யணும்னா 13 கேள்விக்கு 3 மார்க்ஸ் எடுக்கிறது ட்ரை பண்ணணும். ஒரு 13 கேள்வியை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. நாங்கள் இப்போ நிறைய கேள்வி பார்த்துட்டோம். 13 கேள்வியை சூஸ் பண்ணி அதுக்கு 3 மார்க்ஸ் நான் எடுப்பேன் கட்டாயம்ன்றதை பிளான் பண்ணுங்க. இப்போ ஸ்கூல் அவனிக்கிற காலப்பகுதியில் நீங்கள் செய்கிற ப்ராக்டிஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஏதாவது 3 கேள்வி எடுத்து அது சில வேளை 10 மார்க்ஸ் கேள்வியாகவும் இருக்கலாம், 15 மார்க்ஸ் கேள்வியாகவும் இருக்கலாம். அதை எடுத்து அதுக்கு 4 மார்க்ஸ் எடுப்போம்ன்றதை பிளான் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நார்மலாக இதுலேயே 39 மார்க்ஸ் வந்துடும். சரி, இதுலேயே 39 மார்க்ஸ் வந்துடும். இதில் 12 மார்க்ஸ் வந்ததுன்னா 51 மார்க்ஸ் சி வந்துடலாம். 51 மார்க்ஸ் சி. சரி, 12 51 மார்க்ஸ் வடிவா நீங்கள் சி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது எங்களோட ஒரு மினிமம் டார்கெட்டாக இருக்கும். சில நேரங்களில் போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரு 4 மார்க்ஸ் தான் எல்லாத்துக்கும் பெற இல்லை. சில ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 5 மார்க்ஸ் வரும். சில வேலைகளுக்கு 5 மார்க்ஸ் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. சில இந்த கேள்வி டெஸ்ட் 13க்கு 5 மார்க்ஸ் வரலாம். வந்து அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிற போனஸ். எல்லா கேள்விக்கும் 3 மார்க்ஸும் 4 மார்க்ஸும் தான் வேற மண்டி இல்லை. ஆனால் எங்களோட டார்கெட் பாயிண்ட் என்ன? 3 மார்க்ஸ் எடுக்கணும், குறையக்கூடாது. அதோட கூடையும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. எடுத்தால் உங்களுக்கு கூடிக்கொண்டே இருக்கும் மார்க்ஸ். அதோட உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஓகே எனக்கு சி வந்துடும். ரைட். அங்கால பி எடுக்கிறதுக்கு ஒரு 2 மார்க்ஸை கூட்டி விட்டீங்கன்னா காணும். சரியா, 13 கேள்விக்கு 5 மார்க்ஸ் எடுக்கும். சாரி, 4 மார்க்ஸ். 13 கேள்விக்கு 4 மார்க்ஸ், 3 கேள்விக்கு 5 மார்க்ஸ். சரியா, 13 கேள்விக்கு 4 மார்க்ஸ்ன்னா எங்களுக்கு வந்துடும். அப்படி 52 மார்க்ஸ் வந்து. அதே இது 3 கேள்விக்கு 5 மார்க்ஸ்னா 15 மார்க்ஸ் வந்துடும். எங்களுக்கு 67 மார்க்ஸ் வந்துச்சு.
சரியா? இதில் 15 மார்க்ஸ் வந்தால் மொத்தம் எங்களுக்கு எவ்வளவு 67 மார்க்ஸ் வந்துச்சு. அப்போ இது பேசிக்காக நான் எந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம். ஏஐ பற்றி நான் சொல்கிறேன். ஏ எடுக்கிற பிள்ளை நான் எடுத்துருவேன். எடுக்கல நீங்கள் ஏ எடுக்கணுமெண்டா என்ன செய்யணுமன்றது நீங்கள் உங்களுக்கு விளங்கு. ஒரு மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டா சரி எங்கால அதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேணும். படிவா இங்கிலீஷில் ஒரு விருப்பம் இருக்க வேணும். அதை செய்து பார்க்குற ஐடியா ஒன்று இருக்க வேணும். ஸோ அது எல்லாத்தையும் இருந்ததுன்னா நீங்கள் யூ கேன் கெட் ஈஸிலி ஏ. ஸோ இப்படி ஒரு சின்ன ஐடியாவை நாங்கள் வச்சிருக்கிறோம். எந்த நேரம் நான் பிள்ளைகளோட ஷேர் பண்ணி கொண்டு இருப்பேன். இதை ஃபாலோ பண்ணுங்க பிள்ளைகள்ட்டு. இனி வரும் காலங்களில் ஒரு 20-25 நாள் இருக்கு இன்னும். அதில் வந்து நீங்கள் பேப்பர் செய்யல நீங்கள் எப்படியான ஒரு அனலைஸ் அனலைசிங் செய்ய வேணும் உங்களோட பேப்பரை. ஓகே, எந்தெந்த கேள்விக்கு எங்களுக்கு இது வருது. இங்கிலீஷ் எக்ஸாமில் ஒரு 2 மார்க்ஸை கூட சும்மா இழக்கிறதுக்கு நீங்கள் வழிவகுக்க கூடாது. சரியா? சும்மா இழக்க ஏனோ தானோ ஒன்று செய்யக்கூடாது. கொஞ்சம் கிளியர் பண்ணி செய்யணும். ஏன்னா டெஸ்ட் 13ம் டெஸ்ட் 15ம் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி செய்கிற ஒரு கேள்வி. ஆனால் இலகுவான கேள்வி. ரீட் பண்ணுற பஞ்சியில் அதை விட்டுட்டு போயிடுவோம். அதான் முக்கியம். ரீடிங் ஐயோ இதை வாசிச்சு கொண்டு என்ன செய்கிறது, சும்மா சும்மா போட்டு விடுவோம், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வந்தவண்டாலே தோல்விதான். ஸோ அதை செய்யாதீங்க. அப்படி ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. ரைட். இப்போ ரைட்டிங் பாட்டை முடிச்ச ஐயோட இந்த 13-15 செய்வீங்கன்னா பிறகு மிச்சம் ஆறுதலாக இருந்து ஆடி ஆடி பாடி செய்து போட்டு கொடுத்துட்டு வரலாம். இதுவெல்லாம் கொஞ்சம் டைம் தின்ற கேள்விகள். சரிதானே? ஆனால் இலவான கேள்விகள் ஃபுல்லாக அது கட்டும் இதுக்கு 5 எடுக்கலாம். அதாவது 15 கேள்விக்கு 8 மார்க்ஸ். அது கட்டும் இதுக்கு 5 எடுக்கலாம். பெரிய கஷ்டம் வேண்டி இல்லை. ஓகே, இப்போ நாங்கள் 2019 சாரி 23 வந்தேன். அதாவது 23 24 2 பேர். சரியா? அப்போ சில பேருக்கு கனெக்ட் ஆகலை என்ன, ஆனால் 53 பேர் வந்து வைக்கணும். கனெக்ட் ஆகாதாக்கள் ரீஸ்டார்ட் யுவர் டிவைஸ். ரீஸ்டார்ட் யுவர் டிவைஸ். கனெக்ட் அகைன். ஒரே நிமிஷம், ஒரு ஆள் கனெக்ட் ஆகல, ட்ரை ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நாங்கள் 2024 கேள்வியை வச்சு பார்ப்போம் எப்படி ரீட் பண்ணுறான்னு பாருங்க. Read the following extracts taken from books and magazines. Select the most suitable caption for each extract and write the letter of the caption in the box given against the text.
தேர் இஸ் ஒன் எக்ஸ்ட்ரா கேப்ஷன், ஒரு எக்ஸ்ட்ரா கேப்ஷனும் இருக்குதுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிய வேணும். அப்போ நாங்கள் இதில் கேப்ஷனை பார்த்தோம்னா கார்பேஜ் டிஸ்போசலை பற்றி இருக்கு ஒரு விஷயம். சரியா? அடுத்த விஷயம், டைம் ஷுட் மீட் எ டாக்டர். டைம் யூ ஷுட் மீட் எ டாக்டர்னா ஏதாவது ஒரு காய்ச்சலோ ஏதோ ஒரு விஷயம் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஃபீல் ஃப்ரீ டு டாக். சரியா? நல்ல கதைக்கிறத பற்றி. பி ஏ வைஸ் பேரண்ட். ஒரு ஒரு என்ன புத்திசாலியான ஒரு பெற்றோரா இருங்க அந்த மாதிரி. பி ஏ வைஸ் பேரண்ட். இப்போ கன பேரண்ட்ஸ் வந்து என்னோட கண்டெக்ட் பண்ணவே நாங்களும் இப்படியே ஜூம் கிளாஸில் இருக்கிறாங்க பிள்ளையோட. பிள்ளை என்ன படிக்குதுன்றதை பார்க்குறாங்க என்று சொல்லிங்க நான் சந்தோஷமா இருக்கிறது என்னடா, டெஃபினெட்லி தே ஆர் வைஸ் பேரண்ட். அப்போ அது ஏதோ ஜூம் கிளாஸ் நடக்குது, பிள்ளை எழும்பி வெளியே படிக்கட்டு, நாங்கள் எங்கட வேலையை பார்ப்போம், நாங்கள் கொஞ்சம் நித்திர கொள்வோம் என்ற ஒரு கேட்டகரி இல்லாமல் அப்படியே இந்த படிக்கணும், நாங்கள் இது பார்க்கணும் கேட்கணும் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் என்று சொல்கிறார்கள் வந்து மேக்கரையான விட. அப்படியான பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருந்தா நீங்கள் வந்து லக்கியஸ்ட் சில்ட்ரன். சரிதானே? இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து நான் டீ ஒன்று ஊற்றி கொண்டு கொடுக்கணும், நான் குடிச்சோன்னு வந்து படிக்கிறவர், அந்த மாதிரியான சில இதுகளும் இருக்கு. அப்போ இதுதான் ஒரு பிள்ளைக்கு கொடுக்குற ஒரு என்ன சொல்றது, என்கரேஜ். ரைட்? அப்படிதான் நீங்கள் என்கரேஜ் பண்ணி பண்ணி கொஞ்சம் இப்போ பிள்ளைகளை புஷ் பண்ணி அவைகளுக்கு கம்ப்ளிமெண்ட் கொடுத்து தான் படிக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படி ஒரு விஷயத்த ஒரு எவ்ரி பேரண்ட்ஸ் நீங்கள் செய்வீங்களா இருந்தால் உங்களோட உங்களோட பிள்ளையில நைனேன்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வெற்றியா இருக்கு. சரிதானே? அப்ப அது எல்லா பேரண்ட்ஸும் உணர வேணும். சரி, நாங்கள் காசை கட்டிட்டோம், டியூஷனுக்கு அனுப்பிட்டோம், ஜூம் கிளாஸ் விட்டுட்டோம் அது இல்லாமல் அது எந்த அளவுக்கு அவர் ஒப்சர்வ் பண்றார், என்ன செய்யறார், படிக்கிறார் அந்த விஷயத்த முக்கியமா பார்க்கும். ஓகே, அது ஒரு சில பேரண்ட்ஸிட வாயால சொல்ல கேட்டு சந்தோஷம் அடைஞ்சேன். ஓகே, இப்போ இதுல நாங்கள் கேப்ஷன்ஸை வாச்சிட்டோம். யூஸ் இட் வெல், இட் இஸ் நாட் அன் எனிமி, டிப்ஸ் டு மினிமைஸ் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் என்று முடியுது. ஓகே, இதுல எக்ஸ்ட்ராக்ஸும் இருக்கு. எக்ஸ்ட்ராக்ஸ் வாசிக்கல கொஞ்சம் ஏற்கனவே நாங்கள் எடுத்த ஐடியாவோட ரிலேட் பண்ணி கொண்டு வாசிக்கணும். கேப்ஷன்ஸோட ஐடியா இப்போ ஒரு 3 ஐடியா எங்களுக்கு கிளியரா விளங்கும், 2 ஐடியா விளங்காது. அதோட என்னென்று அதை மேட்ச் பண்றதுன்னா நான் சொன்னேன், டூ த ஈஸி ஒன்ஸ் ஃபர்ஸ்ட். ஈஸியானதை முதல் செய்யுங்க ஒன்று சொன்னாங்க. அப்போ ஈஸியானதை முதல் செய்ய மிச்சம் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். சரிதானே? அப்போ நாங்கள் செட் பண்ணி பார்ப்போம். இப்போ முதலாவது இதை பார்ப்போம். வென் செட்டில்மெண்ட்ஸ் were very small, leftovers were simply thrown outdoors. Where they finally decayed, but as communities grew, pigs and other animals helped clear away the stuff eating them. ஓகே, இது அந்த கார்பேஜ் டிஸ்போசல் மாதிரி தான் எனக்கு இருக்கு, பார்ப்போம். And thus created an even less appealing waste problem. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் இது. ஓகே, அப்போ எங்களுக்கு கொஞ்சம் இதுல என்னத்தோட மச் ஆகுதுன்னு சொல்லிச்சுன்னா, யூஸ் இட் வெல், இஸ் இட் நாட் அன் எனிமி என்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. மற்றது கார்பேஜ் டிஸ்போசலும் இருக்குது. எங்களுக்கு 2 கன்ஃபியூஷன்ஸும் இருக்கு. எனக்கு உதாரணமாக எனக்கு அப்படி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நீங்களும் வாசிக்கணும் உங்களுக்கு ஐடியான்னு வரும். அப்போ இதில் 100க்கு ஒரு 75-80% வந்து கார்பேஜ் டிஸ்போசல் மாதிரி தான் இருக்கு எனக்கு. அப்போ நான் என்ன செய்யலாம்னா இந்த கார்பேஜ் டிஸ்போசலை டிக் பண்ணிடலாம். ஓகே, அது சரி. ஏ நான் இங்கே ஆன்சர்ஸ் எழுதுறேனேண்டா நாங்கள் மேலே கீழே போய் வாரத்துக்கான இது முதலாவது
என்ன இதுல எங்களுக்கு முக்கியமான கீவேர்டுன்னு பார்த்தோம்னா இதுல இந்த ஸ்டஃப் ஈட்டிங் டேம் இருக்குல்ல அது வந்து காபேஜ் தான் எங்களுக்கு ஸ்டஃப். மற்றது ரீசைக்கிள்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுவும் காபேஜை தான் நாங்கள் பாவிக்கிறாங்க. மற்றது இதில் லெஃப்ட் ஓவர்ஸ் அதெல்லாம் தெரியாண்டே வைங்க. சிம்பிளி த்ரோன் அவுட்டோர்ஸ். ரைட். இதில் அந்த பிக்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பிக்ஸ் வந்து என்ன செய்யுமென்றா அதை க்ளீன் பண்ணுமென்ற விஷயம். இந்த வேஸ்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, வேஸ்ட். இதெல்லாம் என்ன செய்யணும்னா யூஸிங் த பென்சில் அண்ட் அண்டர்லைன். இப்போ நாங்கள் வகுப்புல ம், ஒரு பேப்பரை செய்து வாசிக்க கூட இந்த கேள்வி வந்தோடனே அது செய்யலாம் தானே, இதை கூட செய்வோம்னு விட்டுருவோம். நாங்கள் செய்யறே இல்லை, உங்களை வடிவாக யோசிச்சு பாருங்க. ஏன்னா நாங்கள் மினக்கறையில் ஒரு கிளாஸில் வந்து இதை வாட்சி கொண்டு இருக்க மாட்டோம், சத்தம் போட்டு இருப்பாங்கன்றதுக்காக நாங்களும் எங்களை ஈஸிக்காக ஓகே அதை செய்து வேறுங்க பிள்ளையிலேருந்து விட்டுறது. எக்ஸாம் தந்தால் தான் இருந்து செய்கிறேன் நான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். நான் கொம்மனாக எல்லா ஐடியாவையும் ஒரு இதில் கொண்டுடுறதுக்காக தான் இதை ரீட் பண்ணுறேன். எப்படி ஒரு ஐடியா வச்சுக்க நீங்கள் சேவிங்களா இருந்தால் ஈஸியாக இந்த கேள்வியை உடைக்கலாம். ஓகே தென் அடுத்த விஷயத்தை வாசிச்சு பார்ப்போம். வாசிச்சு பார்த்து கீவேர்டை ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதில் ஏ முதலாவது போடப்பட்டிருக்கு. ஏ ஏ டிக் பண்ணிட்டோம். ம். அடுத்தது many people are strangely passive when they visit a doctor. டாக்டரோட தொடர்படுது. அப்போ நம்மளால நாங்கள் பிஏ கொண்டு போட வலிக்கிடுவோம். சரியா கவனமாக இருக்கணும், டாக்டர் இருக்குதானே என்று இவ்வளோதான் வாசிப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஓகே. First of all, they often fail to provide the doctor with complete information, okay, about their medical problem. Secondly, main people fail to ask their doctor for a full and clear explanation for their condition. இதில் வந்து மாற்றி விட்டாங்க நைஸாக. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா தனியாக அதை வச்சுட்டு ஓ டாக்டர் இருக்கு அங்கேயும் டாக்டர் இருக்கு சார் சொன்னவர் கீவேர்ட். ஸோ கீவேர்ட் மச் ஆயிடுது, டக்குன்னு கொண்டு வந்து போடு பி எண்டு இதுதான் ஆன்சர்ன்னு போயிடுவோம். அப்படி செய்யக்கூடாது, ஃபுல்லாக வாசி. கீவேர்ட் மேபி டிஃபர். இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். விளங்குதா அந்த விஷயம்? அப்போ இந்த டிஸ்அட்வான்டேஜ் இந்த ரீடிங் கொஷன் இருக்கு. நாங்கள் பெரிய பெரிய எக்ஸ்ட்ராக்ட் மேட்ச் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பெருசு ஒன்றும் பார்க்காம சின்ன பார்த்தோன்னு வந்து நாங்கள் இந்த டெஸ்ட் ஃபைவ்ல ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, டெஸ்ட் ஃபைவ்ல எக்ஸ்ட்ராக்ட் மேட்ச் பண்ணாங்க. மற்றது அதில் எக்ஸ்ட்ரா மேட்ச் பண்ணாட்டிங்க நாங்கள் எடுத்து எழுதினாங்க, அதில் எடுத்து எழுதினாங்க. அதே மாதிரி டெஸ்ட் செவனில் ரைட் மேட்ச் பண்ணுறது, அதாவது கம்ப்ரிஹென்ஸ் பண்ணி கொண்டு வந்து எழுதுறது. ஸோ அப்படியான சில விஷயங்களை செய்து வந்தாங்க. இப்போ இப்படி அமளிப்பட்டு அவசரப்பட்டு செய்தவன்னா பிள்ளை வந்துடும். உண்மையில இங்கே வந்து கீவேர்ட் வந்தது கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தான். இங்கே கீவேர்ட் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தான் கீவேர்ட். கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ன்றது வந்து என்னென்னா ஆஸ்க் த டாக்டர் ஃபார் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஃபீல் ஃப்ரீ டு டாக் தானே. சரியா, அதாவது ஃப்ரீயாக கதைக்குவேன் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதுக்கா, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது. அப்போ டைம் ஷுட் மீட் யூ ஷுட் மீட் த டாக்டர் இல்லை, இதுக்கு விட இதுக்கு ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் ஓ டாக், சாரி டாக்ன்றதான் இதுக்குரிய விஷயமா இருக்கும். ஸோ இங்கே எங்களுக்குரிய ஆன்சர் வந்து சியாக தான் இருந்தது. இம்பார்ட்டன்ட். இப்போ அவசரப்பட்டு ஆன்சரை போடக்கூடாதுன்றது இது ஒரு வேலை. அடுத்த பாருங்க, swollen glands in the body can be uncomfortable, but they are a welcome sign that your body is working to defend itself. They are often associated with an illness such as mumps, German measles, a cold or flu, but an insect bite or an infected cut can also result in swelling
ரைட் இப்படியான விஷயங்களை போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்டில் இஃப் swollen glands லாஸ்ட் மோர். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த நோய்கள் டிசீசஸ் எல்லாம் என்னத்தோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா டாக்டரோட மேட்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ டைம் யூ ஷுட் மீட் அ டாக்டர். இவ்வளவு வருத்தங்களும் இருந்தால் நாங்கள் இந்த நேரத்தில் யாரை பார்க்கணும்ன்றது டாக்டரை பார்க்கணும். ஸோ டி என்றது ஆன்சராக இருக்கு. ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சூஸ் பண்ணுறேன். அப்போ ஏசிபி என்ற ஒரு இதுக்குள்ள வந்துட்டு அப்போ ஓரளவு எங்களை கெஸ் பண்ணக்கூடிய ஆன்சர்லாம் வந்து அப்போ எங்களுக்கு ரெண்டு விஷயம் தான் எங்களுக்கு இல்லை. இப்போ என்னென்னா ஒன்று இது போட்டுட்டோம், இது போட்டுட்டோம், இது போடணும். இந்த மூன்றுல ஏதாவது ரெண்டு விஷயத்தை நாங்கள் போட வேண்டிய தேவை இருக்கு. சரியா? அப்போ இதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் வாசிக்கிறோம். இப்படி கட் பண்ணி தான் நாங்கள் செய்யணும் இந்த கேள்வி. ஏசிபி என்ற ஆன்சர் வந்துட்டு. ஓகே, அடுத்த அடுத்த வாசிப்போம். கொஞ்சம் அப்படி மீனா கிடத்தான் வேணும் இது. சரியா? Here are some tips to discourage TV watching and encourage reading. For one thing, have only one television set and place it in the family room. Then, if your child wants privacy, he or she will have to go elsewhere. Okay, so parents or the children. He or she will have to elsewhere. And secondly, connect eating with reading. Put a bookcase rather than the TV in the kitchen. அப்போ இதெல்லாம் தொடர்பட்டது எல்லாமே பேரண்டோடது. ஸோ நாங்கள் இதில் பேரண்டை போடலாம். நாலாவது டிஏ சூஸ் பண்ணலாம். அடுத்த children in Finland are the highest scoring young readers in the world. But they spend more time watching TV than reading. எனக்கு ஃபின்லாண்டில் நிறைய ஹையர் ஸ்கோர் பண்ணுறவன் வந்து இதாக இருக்கிறான். இதுதானே, அதாவது தேர்ட் கொஷினை விட்டுட்டேன். தேர்ட் கொஷின் பார்த்தாச்சு நாங்கள். தேர்ட் கொஷின் சர்ன் கிளான்ஸ் இன் த பாடி அண்ட் அது வந்து டாக்டரை மீட் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு. திஸ் டைம் யூ ஷுட் மீட் அ டாக்டர் போட்டுட்டான். செட் பண்ணுறேன். மூன்றாவது செய்யலேன்னு. ரைட், இது நாலாவதுக்கு நாங்கள் வைஸ் பேரண்ட்டை போட்டுட்டோம். அஞ்சாவது சில்ட்ரன் இன் ஃபின்லேண்ட் வந்து எல்லாரும் டிவி பார்க்குறவையாம். நிறைய வாசிக்கிறத விட டிவி பார்க்குறாங்க கூட. ஆனால் என்ன செய்யணும், வாசிக்கிறதுல கூட ஹை ஸ்கோரிங் செய்யணும். என்னென்னு தெரியல. Finnish national research has pointed out a key relationship between reading and Finnish TV. Sorry, Finnish TV. Finnish of Finland தான் ஃபினிஷ்னு சொல்கிறாங்க தெரியும். ரைட், Finnish TV. Many programs have captions and watching these programs seems to motivate and enhance reading among young readers. உங்களுக்கு தெரியும், நீங்கள் நார்மலா இந்த மூவிஸ் பார்க்குறாக்களா இருந்தா, அதாவது இங்கிலீஷாவே பார்ப்பீங்க. நான் வந்து இந்த தமிழாக்கம் பார்க்குறேன் ஒரு நாள். அப்படி நீங்களும் கிணவே இருக்கிறீங்க. இந்த அனிமேஷன் மூவிஸ் பார்க்குறாக்கள் அவங்களெல்லாம் இந்த தமிழ் ஆக்கம் இல்லாமல் இங்கிலீஷாலேயே பார்க்குறாக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னா சப்டைட்டிலை வந்து ஒன் பண்ணி விடணும். சப்டைட்டிலை நாங்கள் வாசிக்க எங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்போக்கனுக்கு மட்டும் இல்லை, இப்படியான பேப்பர்ஸ்கள் செய்கிறதுக்கு. இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லுங்க, ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஒரு பேரியர் என்னன்னா வொக்கேபுலரி. இப்படி ஒரு வேர்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்ற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வேறு வந்ததுன்னா அதுதான் பிரச்சனைக்குரிய. அங்கே தான் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஸ்டார்ட். அது என்ன என்ன காரணம்னா, நாங்கள் இந்த இங்கிலீஷ் பேப்பரில் இருக்கிற விஷயத்தை தவிர வேறு எதையுமே வாசிக்கிறதில்ல. இங்கிலீஷ் பேப்பரில் இருக்கிறதே வாசிக்கிறதில்ல. அது வேற விஷயம், அது அடுத்த கேட்டகரி.
நாங்கள் இங்கிலீஷ் புக்கில் உள்ள விஷயமோ அல்லது வேற ஒரு இடத்துல உள்ள விஷயமோ இப்போ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா கூட ரீட் பண்ணுறான். லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கணக்கு ரீட் பண்ணுறான். அப்போ அவனுக்கு என்ன செய்யும்னா இந்த கேள்விகள் இப்படியான ரீடிங் இதுகள் வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ ஐஎல்டிஎஸ் ஐஎல்ஸ்ன்ற ஒரு எக்ஸாம் இருக்குது. இப்போ அதில் ரீடிங்ன்ற ஒரு விஷயத்துக்கு சரியாக சஃபர் ஆகுறாங்களே ஏன்டா அவங்களுக்கு அந்த ஃபெமிலியர் அந்த இதில் இந்த வேர்ட்ஸை வாசித்து அந்த ஃபெமிலியர் இல்லை. அப்போ ரீடிங்கில் மார்க்ஸ் வந்து குறையுது. இப்போ இதில் ஓவரால் எல்லாத்தையும் பாதிக்குது. இப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் 6 எடுத்துக்கணும் வந்து இதில் ஒரு 3.5 எடுத்தீங்கன்னா எல்லாம் டவுன் ஆகிடுமே ஃபுல்லாக. 4 ஸ்கில்ஸ் என்ன இருக்குது அதில். 4 ஸ்கில்ஸ்லேயும் ஸ்பீக்கிங் லிசனிங் ரைட்டிங்கை வந்து நார்மலாக செய்து ரீடிங்கில் கூட வருவான். அப்போ இது இந்த ஸ்கேனிங் ஸ்கிம்மிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் அதை தனியாக ஒரு இதில் வச்சிருக்கிறேன். நான் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இப்படி ரீடிங் செய்கிறேன். அந்த மாதிரியான இதை வந்து அது நாங்கள் டெஸ்ட் 13 இல்லை டெஸ்ட் 15 செய்யலாம் அதை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அப்போ அதை மாதிரி இந்த கேள்வியையும் அதை செய்யணும். சில்ட்ரன் இப்போ இதில் உண்மையில் ஆன்சர்ஸ் வந்து இதில் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிச்சுன்னா ஈய போடலாம். அதாவது யூஸ் இட் வெல் இட் இஸ் நாட் அன் எக்கனமி. சரி அதுதான் இதுக்கு விஷயமா இருக்கு. மினிமைஸ் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன். என்வாயன்மெண்டல் பொல்யூஷனை பற்றி எந்த ஒரு பேராகிராஃபும் இதில் சொல்லல. நம்ம சொல்ல என்னொன்னே எங்களுக்கு அதை நாங்கள் ஸ்கிப் பண்ணி விடலாம். உண்மையில இந்த கேள்வியில ஏதாவது கஷ்டம் இருக்குது. போன ஒரு எக்ஸாம் நாங்களும் இதில் இருக்கிறீங்க அவையில் வந்து இப்போ யோசிச்சு பார்ப்பீங்கன்னா இப்படி ஒரு ஈஸி கேள்வியா இது நம்ம செய்துட்டு இருக்கிறான் கனவே இதுக்கு எல்லாமே சரி எடுத்து வந்து சொன்னவங்க. ஸோ அவங்கள ஓகே. பட் செய்யாத ஆக்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்கன்னா இப்போ உங்களுக்கு 2000 இப்போ மார்ச் மாதம் 20ஆம் தேதி நடக்கிற இங்கிலீஷ் எக்ஸாம்லேயும் இதே மாதிரி ஒரு கேள்வி தான் டெஸ்ட் 13 வரும் பிள்ளைங்க. இப்போவே முடிவெடுங்க. எங்களுக்கு 5க்கு 5 இருக்கு. முடிவெடுத்தா மட்டும் காணாத கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்க்கணும். அப்போ இதுக்குரிய விடையை நான் சொல்கிறேன் திரும்ப. ஏசிபி டிஎஃப் வந்து நாங்கள் அதை முடிக்கிறோம். ஏசிபி டிஎஃப் வந்து முடிக்கிறோம். இது 2023 ஃபைனலாக வந்த பேப்பர். அதுக்கு முதல் வந்த பேப்பரை தான் அடுத்த பார்க்க போகிறோம். ரைட் இப்போ 2022 இதை பார்ப்போம். இதில் டெஸ்ட் 12 பார்த்தோம். அடுத்த 13 பார்க்க போகிறோம். பாருங்க இப்படி ஒரு விஷயம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு சேம் கைண்ட் ஆஃப் தான் பெரிய கஷ்டம் இல்லை. முதல் என்ன செய்யலாம் கேப்ஷனை தந்து போட்டு பெரிய பேராகிராஃபை தந்தான். அதுலேருந்து இதில் ரெண்டுமே கூட வாசிக்க வேண்டிய தேவை இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்ஸையும் தந்து மேலே நோட்டீஸையும் தந்துருக்கு. அந்த நோட்டீஸில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸையும் தந்துருக்கு. அப்போ கொஞ்சம் வாசிக்கிற தன்மைகள் கூட அதுலையாவது ஒரு கேப்ஷன் இருந்தது ஒரு வேர்டில் வாட்சி முடிச்சு விட்டோம் மேலே. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டை வாட்சி நாங்கள் அதை விளங்கி அதை கொண்டு வந்து மேட்ச் பண்ணணும். அப்படின்னு வாசிச்சு பார்ப்போம். 2022-23 நடந்தது. Read the following advertisements சொல்லலாம். Match them with the descriptions given below them. Write the correct letter of the advertisement in the box given against each description. The advertisements வந்து adventurous binoculars from Milan's shop. என்ன பைனாக்குலர் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. 2 இது இருக்குமா தூரம் உள்ள விஷயத்தை பார்க்க அதான் சொல்லியிருக்கு. Magnifying up to 8 times to let you see the smallest details. அது முதலாவது அட்வான்டேஜ் ஒரு யூஸ். Can be carried everywhere. எல்லா இடம் கொண்டு போகலாம். Perfect gift for a nature lover. எஸ் ஒரு டூர் போகிற ஆளுக்கு அதை பார்க்குறதுக்கு ஒரு பைனாக்குலர் வந்து இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஜூம் பண்ணி பார்க்கலாம். Free delivery for orders for 3 or more. அப்போ இதில்
அந்த அட்வென்ச்சரஸ் பைனாக்குலர்ஸ் டூரிஸ்டுக்குரிய விஷயம் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். அங்கே கீழே போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு வருவோம். Shehani doesn't like to use her clothes or shoes for a long time. She gives use other clothes பற்றி இருக்கு. Yoga likes to watch wild animals in their natural habitat. He frequently visits national parks to watch wild animals, but he is unable to observe them closely. Okay, then answer. He does not have necessary equipment. அப்போ necessary equipment என்ன? பைனாக்குலர். எப்படி பிடிச்சோம் ஆன்சர்? இதுதான் எங்களுக்குரிய விஷயம். ஆனால் இதுக்கு கொஞ்சம் வாசிக்கிற தன்மை இருக்கவன், அது முக்கியமான. ஓகே அவ்வளோ. ஸோ அடுத்த வாசிட்டு திரும்ப வருவோம். வாண்டட் தொடர்பான விஷயம். Your old shoes. Take any usable old pair of shoes into Hillo's flagship store in Bristol Street between now and 30 September. You will receive rupees 250 of any new pair of Hillo shoes. அந்த பிராண்டுக்குரிய ஷூஸ் வந்து இவ்வளவு காசு தெரிவினம். Your old shoes will go to a charity organization. அதை அடுத்து யாருக்கும் ஹெல்ப் பண்ண போகிறான். பழைய ஷூஸை கொடுத்துட்டு நீங்கள் யூ கேன் கெட் நியூ ஷூஸ். ஓல்ட் ஷூஸை வந்து ரிசைக்கிள் பண்ணாமல் அது யாருக்கும் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்படியான விஷயம் வந்து எங்கே இருந்ததுன்னா ஷூஸை பற்றி நாங்கள் பார்த்துனாங்க. முதலாவது விஷயமே இந்த ஷெஹானி டசன்ட் லைக் டு யூஸ் clothes or shoes for a long time. She gives her used clothes. அவருக்கு தான் பொருத்தமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். முதலாவதே பாருங்க. முதலாவது என்ன? ஷெஹானி டசன்ட் லைக் டு யூஸ் her clothes and shoes. clothes shoes தான் இதுக்குரிய கீவேர்டாக இருக்கு. அப்போ she gives her used clothes or shoes and shoes to poor people. அப்போ she wants to buy a new pair of shoes. அப்போ புதுசாக வாங்கவும் போகிறா, பழைய ஷூஸை கொடுக்குறதும் அவரோட ஐடியா. ஸோ எங்களுக்கு வடிவாக கிளியராக தெரியுது இதுக்கு பி தான ஆன்சர். மினக்கடவே இல்லை பாருங்க, நாங்கள் மினக்கடவே. அப்போ ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் நார்மலாகவே ஆன்சர் வந்துச்சு. ரைட், இப்போ திரும்ப நாங்கள் அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் வாசிக்க. லேக் சைட் கேபின்ஸ், just half an hour's drive from the glorious scenery of Kandy district. Want to go sightseeing? You could not be in a better place. Resort with a private health and leisure complex and a gymnasium. அப்போ இதுவும் சில நேரம் எங்களுக்கு பைனாக்குலர் மாதிரியான விஷயம் வந்து குழப்பும். அந்த ஏன்னா டூரிஸ்ட் தொடர்பான விஷயம் தானே. அப்போ நீங்கள் டூரிஸ்ட் என்ன வச்சிருவீங்க? அப்போ இங்கே பாருங்க, அடுத்தது பாருங்க. ஜிஹான் இஸ் ஆல்வேஸ் பிஸி வித் ஹிஸ் ஒர்க் பட் ஹீ ஃபைண்ட்ஸ் டைம் டு கோ டு ஜிம்னஸ். அப்போ இருக்கல எங்களுக்கு கீவேர்ட் இது பாருங்க, ஜிம்னாசிசம்ன்றது வந்து எங்களுக்கு கீவேர்டாக இருக்குது. அங்கேயும் ஜிம்னாசியம் இருக்குது, இங்கேயும் ஜிம்னாசியம் இருக்குது. நாங்களே என்ன அதை மேட்ச் பண்ணுறோம். அப்போ ஜிம்னாசியம், அங்கேயும் ஜிம்னாசியம். To keep his fitness, his family plans to go on a trip to see the natural beauty in the hill country, but he is worried about skipping his fitness exercise. அப்போ டெஃபினட்டாக இதுக்கு சி தான். வேறு என்ன சொன்னேன்? லேக் சைட் கெபின்ஸ் வந்து என்னத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தேன்டா, ஜஸ்ட் half an hour's drive from the glorious scenery of கண்டி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு நான் அரை மத்தியால் ஓட்டேன். Want to go sightseeing? You could not be in a better place. Resort with a private health and leisure complex. அப்போ அதுதான் அவருக்கு தேவைப்படுது. ஸோ சி இஸ் ஆன்சர். அப்போ இதுதான் உங்களுக்கு எப்படி வாசிக்கிற தன்மை இருக்கணும். மாறி 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 அதுவா இதுவா அதுவா இதுவா அன்று நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு வி கேன் ஈஸிலி கெட் த ஆன்சர். அடுத்தது, Pratibha is a student of literature. She is interested in reading about
lives of well-known writers and visiting their places. She loves collecting information and objects related to their lives. அப்ப பாப்போம் எந்த தொடர்பான விஷயம் ஏதாவது இருக்கான்னு. அப்ப எங்க சி தான் ஆன்சரா வந்தது. அப்ப நாங்க டியை விட்டு டிஏ வாச்சு பார்க்குறோம். சரியா, சில விட டி ஆன்சரா வராது, இ தான் வரும் என்று நாங்கள் ஒரு கெஸ்ஸிங். சரியா, இது ஈஸி ஒன்ஸை கெஸ் பண்றது. மறுபடியும் இதை வாச்சு பார்ப்போம். Get a glimpse into a traditional Sri Lankan way of life. Visit Martin Wickramasinghe Museum in Kokkala. Learn about Martin Wickramasinghe's life by traditional items like masks, clothing, and historical utensils. Open every day from 9 a.m. to 5 p.m. பார்த்தீங்களா? அப்போ நாங்கள் இந்த பிரதிபாட இதோட இங்கே நாங்கள் மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி. அவருக்கு என்ன விருப்பம்ண்டா ஒரு வெல் நோன் ரைட்டரை பற்றி விருப்பம். இப்போ மார்ட்டின் விக்ரமசிங்கம் தெரியும், இந்த மெடோல்டு வாக்காரம். அவற்ற மியூசியமே அங்கே இருக்கு, ஒக்கலையில் இருக்கா. மெடோல்டுவான்ற ஒரு ஸ்டோரி நாங்கள் முந்தி எழுதுவோம். எங்களோட ஃபேவரட் ஸ்டோரி புக் எதுன்னா மெடோல்டுவான்னு எழுதுனாங்க. கிரேட் 6லேருந்து எழுதிக்கொண்டது. அட்வென்ச்சரஸ் ஸ்டோரி. மார்ட்டின் விக்ரமசிங்க இஸ் ஆதர் ஆஃப் த நோவல் என்றுதான் எழுதுனாங்க. இப்போ ஓலவல் பேப்பர்லேயும் மை ஃபேவரட் புக் வந்திருக்கு. புக் ஐ லைக் டு ரீட், இந்த மாதிரியான விஷயம். ஸோ அதுகளுக்கெல்லாம் நாங்கள் அப்படியே அடுத்த வாசிக்க வைத்த வேலையை இங்கே எக்ஸ்ட்ரா வேர்டு இல்லை. அப்போ நாங்கள் டிஏ கொண்டு வந்து போடலாம். போன கேள்வியில் எக்ஸ்ட்ரா வேர்டு இருந்தது. அப்போ எக்ஸ்ட்ரா வேர்டு இருக்கான்றதை முதல் செக் பண்ணி போட்டு நீங்கள் செய்ய வலிக்கிறீங்கன்னா நல்லாமா. இந்த கேள்வியை செய்யக்கலாம் எக்ஸ்ட்ரா வேர்டு இருக்கான்றதை முதல் செய்யும். எனக்கு எவ்வளோ விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் அக்குரேட்டாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால் definitely we can get good marks for each question. Okay, important இதுகள் வந்து பார்க்குறது. 2022 ஆண்டு வந்த கேள்வி. அடுத்த கேள்வியை பார்ப்போம். 21 13. இப்போ நான் இந்த 13வது கேள்வியிலே நான் இனி மினக்கிட மாட்டேன். ஏண்டா இது இலகுவான கேள்வி என்றது நீங்களே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ சரி, இதை விட இலகுவான ரெண்டு கேள்வி தான். அங்கே திரும்ப மாறிச்சு. முதல் டிஸ்கிரிப்ஷன் இது வாரமா இங்கே கேப்ஷன்ஸ் வந்து திரும்ப டிஸ்கிரிப்ஷன். கேப்ஷன்ஸ் முதல் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்தது. இப்போ கேப்ஷன்ஸ் வந்து. It was my birthday last week. I decided to celebrate it with a few friends of mine. I chose a homely place in a quiet part of the town. It is one of the favorite restaurants because the food there is cheap and it provides an excellent service. It is hardly crowded and many people did not know about the place. So I did not book a table for the occasion. இப்போ இது தொடர்பான விஷயம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, நான் மாறி செய்கிறேன். இப்போ டிஸ்கிரிப்ஷனை வாச்சிட்டு கேப்ஷன்ஸ்க்கு போவோம். ஃபைனலி வேக்கன்ட் டேபிள், அது சில விட மச்சா ஆகக்கூடியமாக இருக்குது. டிஸப்பாயிண்டிங் நியூஸ் and deal place for guests, sudden invitation, long wait for the service, a pleasant experience. சரியா, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ரைட், இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ள எங்களுக்கு இருக்குது. ஏண்டா டேபிள் போகிற இதுவும் வந்து இந்த டேபிள் புக்கிங் அது தொடர்பான விஷயம். மற்றது டிஸப்பாயிண்டிங் நியூஸும். சரியா, டிஸப்பாயிண்டிங் நியூஸும். மற்றது வந்து இதில் an ideal for கெஸ்ட்ன்றதும் ஒரே மாதிரி இருக்கு எங்களுக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இதில் கொஞ்சம் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்காண்டி அடுத்த கேள்வியை வாசிக்க வேணும். சரி, இது இப்போ நீங்கள் இதில் வச்சு அதாவது இந்த பாஸ்ட் விவரெல்லாம் செய்து உங்களுக்கு ஆல்ரெடி நியூ த ஆன்சர் இருந்தாலும் அது அந்த ஆன்சரை எப்படி நாங்கள் எடுத்து நாங்கள்ன்ற ஒரு விஷயங்களை தெரியத்தானே வேணும். அதுக்காக தான் நினைக்கிறேன்.
அப்போ நாங்கள் முதல் முதல் இந்த கேள்வியை பார்க்கல என்ன செய்வோம்னா இதை உடனே உடனே கெஸ் பண்ணி போட்டுறக்கூடாது போட்டால் எங்களுக்கு ஆன்சர் ஃபுல் ஆயிடும். அப்போ இதில் மூன்று மூன்றும் எங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறது உண்டு. ஃபைனலி வேக்கன்ட் டேபிள். ஓகே, அடுத்தது வந்து இது மற்ற அது முதலாவது செய்யப்பட்டிருக்கு இதில் ஹார்டேல முதலாவது வழி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ. நான் செய்யலை, நாங்களாம் செய்வோம். 5 வழி தானே, 6 வழி. ரைட், முதலாவது there is one extra word. Right. முதலாவது செய்யப்பட்டிருக்க வேணும், 6 வழி இருக்கிறபடியா. ஸோ 5 வழி தான், 5 வழி தான் இருக்கு. ஸோ செய்யலை முதலாவது இதுக்கு முதல் வந்த பேப்பர் எல்லாம் முதலாவது செய்யப்பட்டு வந்திருக்கு. அப்போ எங்களுக்கு இதில் ஏயா பியா சியான்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நாங்கள் அடுத்ததை வாசிக்கிறோம். When we came to the restaurant, I was surprised because it was completely full. There wasn't a single table free. One of the waiters recognized me and explained the situation. The party of tourists have come unexpectedly and the place is full. அப்போ sudden invasion ரைட், சடன் இன்வேஷன் என்றதான் இதுக்கு இதாக இருக்குமே. ஏன்டா அன்எக்ஸ்பெக்டட் விசிட் இருக்கல ஒரு விஷயம், அதுதான் இது. அப்போ வெயிட்டர் வந்து சொல்கிறேன் திடீரென்று இப்படி ஒரு பார்ட்டி ஆஃப் டூரிஸ்ட் ஹேவ் கம் அன்எக்ஸ்பெக்டட்லி தான் சடன் இன்வேஷன். அப்போ ரெண்டாவது வாசிக்கங்க எங்களை கிளியராக தெரியுது இந்த முதல் மூன்றும் ஆன்சர் இல்லைன்ட்டு. அப்போ நாங்கள் இதை டிஏ இதில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ டிஏ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இந்த சடன் இன்வேஷன்ன்றது சடன்லி அன்எக்ஸ்பெக்டட்லி ரெண்டுமே ஒன்று தான், அதான் இந்த கீவேர்ட். அடுத்த லாங் வெயிட் ஃபார் த சர்வீஸ் என்றது என்ன மாதிரி வருதுன்னா அதுதான் எங்களுக்கு கன நேரமாக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்ன வருது என்று இ வெயிட் ஃபார் த சர்வீஸ் இ வருமா அடுத்ததுக்குன்னு பார்க்கறதுக்கு முதல் வாசிப்போம். The waiter pointed to a table far behind. பின்னுக்கு இருக்கிறது. The people occupying that table are just about to leave. He said, just hold on and you will find a place there. He was right. 20 minutes later, the people occupying a table in the middle paid their bill and left the hotel. I got my friends. அப்போ இது ஃபைனலி வேக்கின் டேபிள் என்றதான் இதுக்குரிய விடையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டேபிள் தொடர்பான விஷயத்தை இதில் கதைக்கப்பட்டிருக்கு. அதை வச்சுக்கொண்டே யூ கேன் டிசைட் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு மிஸ் ஆகிறது பிஎம்சின்னு தான். இப்போ எங்களுக்கு வடிவா தெரியுது ஐடியல் பிளேஸ் ஃபார் கெஸ்ட் வந்து சி தான், முதலாவது சி என்று இதில் கிளியராக எங்களுக்கு விளாங்குது. அப்போ இங்கே ஏ வந்தபடியா அதுக்கு சி என்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம். எங்களுக்கு இப்போ டிஸப்பாயிண்டிங் நியூஸும் லாங் வெயிட் ஃபார் த சர்வீஸும் ப்ளஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேர்ட் இருக்கிறபடியா இந்த மூன்றுல ஏதாவது ஒன்று நாங்கள் 2க்கு சூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏதாவது ஒன்றுக்கு சூஸ் பண்ணிட்டோம்னா மற்றதெல்லாம் இலவாக நாங்கள் செய்யலாம். இப்போ இதில் unfortunately our table was almost out of sight. We tried to get the attention of the waiter who sent us there, but he, like all other waiters, was busy with the party of tourists. 45 minutes later, once the tourists finished their meal, the waiter appeared at our table and he looked exasperated. இதில் எங்களுக்கு லாங் வெயிட் ஃபார் த சர்வீஸ் தான் இந்த கடுப்பாக்கும். அப்போ அதுதான் இந்த கடுப்பாக்குறதுன்றது இந்த எக்ஸாச்சுவேட்டட் என்ன சொல்கிறாங்க. அப்போ கன நேரமாக வெயிட் பண்ணி பார்த்து 45 மினிட்ஸுக்கு பிறகு நடந்த விஷயம் என்னபடியா அது
இதுக்கு ஈயை நாங்கள் சூட்டபிளா போடலாம்னு நினைக்கிறோம். ஈ என்றதான் இதுக்குரிய உடையா இருக்கு. ஃபைனலி ஃபியூ மூமெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ரெண்டு இதை வந்து இதுக்கு மேட்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஃபியூ மூமெண்ட்ஸ் லேட்டர் த வெயிட்டர் கேம் பேக் டு அவர் டேபிள். வி குட் டெல் from his face that he had bad news for us. Apologizing me, apologizing to us, he informed that there was no fish or meat left. All we can offer you is, he said, one omelette each. அவ்வளோதான் தரலாம் அந்த மாதிரி. அப்போ இதுக்கு எது ஆன்சர்ன்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். அதான் இவ்வளோ ரீட் பண்ணுறேன். இதில் டிஸப்பாயிண்டிங் நியூஸ் தான் இதுக்குரிய சரியான ஓட பண்ண சிக்கன் இல்லை, இது இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு ஒம்லேட்டை போட்டு அனுப்பி விட்டான். அப்போ இதில் எங்களுக்கு மிஸ் ஆகிறது வந்து ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இங்கே இல்லை தான். சரியான டைமிங்கில் ஒரு குடுபடையில் இதே மாதிரியான டெஸ்ட் 13 கேள்விகளை நீங்கள் வடிவ செய்து பாருங்க. இனி டெஸ்ட் 13 பற்றி கதைக்க மாட்டேன். ஓகே, நாங்கள் நாளைக்கு அந்த ஸ்கேனிங், ஸ்கிம்மிங், ரீடிங் தொடர்பான சில விஷயங்கள், ரீட் பண்ணுறது எப்படி, ஹவு டு ரீட் என்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். சரியா? அதாவது டெஸ்ட் 15 உள்ள கேள்விகளை செய்ய போகிறோம். சரியா? செய்யல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சுமை குறைஞ்சிடும். பிறகு நாங்கள் ரைட்டிங் பார்ட்டில் மெனக்கிடுவோம். ஓகே, தொடர்ந்து பேசுவோம் நாளை. பை பாய், டேக் கேர்.